Daily. Taste the Daily. ஆராயம்மன் பள்ளிகொண்டா ஃபேமஸான கோயில். என்னோட கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே வாராகி அம்மன் தான். நான் நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தது வாராகி அம்மன் தான். வேணும் கேட்கறது இல்லை, என் மனசுல என்ன இருக்கோ அந்த அம்மா நிறைவேற்றி தான் வச்சுட்டு இருக்கா இப்போ வரைக்குமே. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு முன்னாடியே அதை அறிவுரை சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்றத வந்து கொஞ்சம் பக்தியா இவ்வளோ பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சி இப்போ நம்ம வேணும்னா மனசு கஷ்டப்பட்டோம்னா அது உடனே நம்மளுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி ஏதாவது அம்மா எனக்கு ஒரு காட்சி மாதிரி கொடுக்குறாங்க. அது உண்மையிலே எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கு. அதனால நான் வேண்டியிருக்கேன் நடந்திருக்கு நிறைய பார்த்துருக்கேன் நான். இது வரைக்கும் கிடைக்கல, எனக்கு அவர்கிட்ட பேசுனது கிடைக்கல. ஆனா அவர் பார்த்தா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருவேன். வராகி அம்மா கிட்ட வேண்டின விஷயம் ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு. அது நல்லா படிக்கணும்னு வேணா நல்லா படிக்கிறான். சிலை வைக்கும் போது வந்து குழந்தை எதுவுமே பேசாம இருந்தான். இந்த வருஷம் வந்து 2வது வருஷம் வந்திருக்கேன். இப்போ வந்து ஓம் நமோ வராகி குருவே சரணம் சொல்றான். குருஜி கிட்ட எனக்கு பேச வாய்ப்பு ரொம்ப கிடைக்கல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் வந்து எனக்கு அதாவது அவர் மனசுல இருக்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறாரு. என்னை புரிஞ்சுக்கிட்டு அதாவது எனக்கு எல்லாமே செயல்கள் மூலியமா தெரியுது. அந்த செயல்கள் நடக்கும் போது எனக்கு ரொம்ப கடவுள் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. வராகி கிட்ட நான் வேண்டுதல் எதுவுமே வைக்கிறது கிடையாது. என் குழந்தைங்களுக்காக குடும்பத்துக்காக தான் செய்யறேன். எதுவுமே அதாவது இதுதான் வேணும் அதுதான் வேணும் கேட்கறது இல்லை. என் மனசுல என்ன இருக்கோ அந்த அம்மா நிறைவேற்றி தான் வச்சுட்டு இருக்கா இப்போ வரைக்குமே. அதாவது எல்லாமே எனக்கு சக்சஸா தான் அமைஞ்சிட்டு இருக்கு. குழந்தைங்க இப்படி இருந்தாலும் வந்து அதை கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி சொல்லிட்டு இருக்காரு. அதுபடி எல்லாமே கோயில் நல்லபடியா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்பிக்கை வந்து கடவுள் நம்பிக்கை யாரும் இல்லாதவங்க இது மாதிரி வராம இருக்காதீங்க. எல்லாருமே வாங்க, குருஜியோடது எல்லாமே வராகி அம்மன் நம்புங்க எல்லாருமே. ஓம் நமோ வராகி குருவே சரணம் சொல்லுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். ஓம் ஒரு வராகி. இங்க வந்து நாங்க ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது இந்த கோயில இருந்து. வாராகி அம்மன் கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது அப்படி என்னன்னா, நம்ம கூடவே அவங்க பேசுவாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு வேண்டுறோமோ அது வந்து நைட்ல வந்து நமக்கு பதிலா கிடைக்கும். விடிய காலையில நைட்ல அந்த மாதிரி. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு முன்னாடியே அதை அறிவுரை சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்றத வந்து நைட்ல வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நினைச்சப்ப வர முடியாட்டியும் இந்த மாதிரி முக்கியமான சமயங்கள் எல்லாம் இங்க வந்துட்டு தான் இருக்கும். இங்க இல்ல மற்ற இடத்துலயுமே போயிட்டு தான் இருக்கும். வாராகி அம்மன் கோயில் வேற எங்க இருக்கோ அங்கே போயிட்டு தான் இருக்கும். கேட்ட மாதிரி கிடைக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாளா இந்த வியாதி வந்து குணமாயிருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு இருந்தது, அது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் கியூர் பண்ணியிருக்கோம். சர்ஜரி மூலமா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஆராயம்மன் பள்ளிகொண்டா ஃபேமஸான கோயில். நான் இங்கே லோக்கலில் தான் இருக்கிறோம், கீச்சூர் கிராமம். நடக்குதுங்க. இந்த வாராயம்மன் வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு பூஜை. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆக்சுவலி பார்த்தா திருமலை ஜெயின் மரத்துலேருந்து வரோம். அங்கே ஆல்ரெடி வந்து பஞ்சகுல தேவதை இருக்கு. அதில் முதல்ல வந்து வாராகி அம்மன் தான் நாங்கள் ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பஞ்சமிக்கு பௌர்ணமிக்கு தான் நல்லா இது பண்ணுவாங்க. அந்த அம்மன் கிட்ட எது வேணாலும் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே நிறைவேறும்.
அந்த ஒரு நம்பிக்கை வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு. அது வந்து எங்களுக்கும் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாங்கள் அங்கே சின்ன வயசுலேருந்து நாங்கள் அங்கே இருக்கிறதுனால அந்த அம்மனை பார்த்து வளர்ந்ததுனால எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய சிலையை வந்து எங்கள் மடத்துலையும் இருக்கு. ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. கொஞ்சம் பக்தியா இவ்வளோ பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த மந்திரத்தை வந்து நாங்களும் வந்து பௌர்ணமி பஞ்சமியில் வந்து நாங்களும் சொல்லலான்னு இருக்கோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இங்கேருந்து போனால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கையோடு வந்திருக்கோம். நல்லது நடக்கும். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 1 இயருக்கு முன்னே உடம்பு சரியில்லாத இருந்தது. நான் அம்மன் கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் கோரிக்கை வந்து அம்மன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வைப்போம். அந்த 1 வீக்லேயே வந்து அவருக்கு சரியாயிட்டு நல்லபடியாக வந்து பூர்ணமாக சரியாயிட்டு நல்லபடியாக ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கு அவர் மாதிரியே வந்துட்டாரு. அந்த நம்பிக்கை எங்கள் வாராகி அம்மன் தான் கொடுத்தாங்க. அதனால அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே தான் இருப்போம். அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சா? பேசியிருக்கீங்களா குருஜி அவர்கிட்ட? ஆக்சுவலி அவர் வந்து குருஜி ஆகிறதுக்கு முன்னே வந்து எங்களுக்கு தெரியும். எங்கள் மடத்துக்கு வந்திருக்காரு. அவர் எங்கள் ஸ்கூலெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் மடத்தை சார்ந்தவங்க எல்லாரையுமே அவரை நல்லா தெரியும். அவங்களுடைய ஆசிரமத்துக்கு வேலூரில் இருக்குது. அதுக்கும் நாங்கள் வந்து போயிருக்கோம். அவர்கிட்ட சில குறைகள் நிறைகள்லாம் கேட்டிருக்காரு எங்கள் சுவாமிஜி. கேட்டதில் எல்லாமே நடந்திருக்கு. வாராகி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே வாராகி அம்மன் தான். நான் நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தது வாராகி அம்மன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றது, நிறைய வரோம், காட்பாடிக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வருவோம், பூஜைக்கெல்லாம் உக்காருவோம். நல்ல சாமி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி வாராகி அம்மன். அவரால் தான் எனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சுது. நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைங்க, நல்ல ஃபேமிலி எல்லாமே அமைஞ்சுது. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருஜி கிட்ட பேசியிருக்கோம். இங்க வந்து எப்பவுமே வந்தாலும் ஆசீர்வாதம் வாங்குவோம். குருஜி கிட்ட வாங்கிட்டு தான் போவோம். அவரும் நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு. நல்ல குருஜி தான் அவரு. தேங்க்யூ. நாங்கள் இது 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். அப்போ வந்து ஜனம் அவ்வளோ இல்லை. இந்த செலிப்ரேஷன்லாம் இல்லை. இன்னைக்கு கும்பாபிஷேகம் போல இது நல்லா பண்ணியிருக்காங்க. மக்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. நல்ல சக்தி வாய்ந்த சாமி. நாங்கள் சென்னையில இருந்து வரோம். சிறப்பான கோயிலுங்க, சக்தி வாய்ந்த கோயில். எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கும்.